நீ நான் காதல் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முரளி வேணும்னே பிளான் பண்ணி இதுக்கப்புறம் அபியோட குடும்பமும், நம்ம ஹீரோ ராகவோட குடும்பமும் பேசிக்கவே கூடாது. 2 குடும்பத்துக்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆகாஷோட அப்பா கிட்ட போயிட்டு, அனு, ஆகாஷ் இவங்க 2 பேரும் பேசிக்கிறத காமிச்சு குடுத்துர்றாங்க. அவரும் நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அணுவ பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சர்றாரு. அணுவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "நான் ஒண்ணும் ஆகாஷ லவ் பண்ணவே இல்ல. உங்க பையன் தான் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாப்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ் என்ன சொல்றாரு வீட்ல அப்படின்னா, "நான் அணுவ மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க சொல்றத நான் எதுக்காக கேட்கணும்? என்னோட கல்யாண விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அவங்க அப்பாவ பிடிச்சு திட்டுன்னு திட்டுறாப்புல நம்ம ஆகாஷ். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம். நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஆகாஷும் தன்னோட அண்ணன் ராகவ் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நேரா போயிட்டு ஹீரோயின மீட் பண்ணி வந்து நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பா 2 பேரும் லவ் பண்றாங்க. அதனால அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு. ஸோ போக போக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.